ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்டன் டூர் காட்டுறேன். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி பாருங்க, கட் பண்ணி விட்டு மறுபடியும் எல்லாம் தளைஞ்சு வந்திருக்குதுங்க. தளைஞ்சு பூவே எடுத்துருச்சுங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. இப்போதைக்கு காய்கறி தோட்டத்தை மட்டும் நான் காட்டுறேங்க. பாருங்க, பந்தில் அமைச்சிருக்கேன் பாருங்க. இதுவுமே உங்களுக்கு தனி அப்டேட் கொடுக்குறேங்க. இதில் தாங்க நான் வந்து இப்போ வந்து அவரைக்கொடி ஏற்ற போகிறேன். இதில் பாருங்க, மிதிப்பாகல் வந்து சூப்பராக வளர்ந்து இதில் வந்து ஏற்றி விட்டுருக்குறேன் பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுட்டு வருதுங்க பாருங்க. இல்லை விதைக்க விட்டுருக்குறேங்க. மிதிப்பகல் நான் வந்து இன்னும் சமைக்கலைங்க. இது வந்து விதைக்க விட்டுட்டுங்க. நிறைய பிஞ்சு இருக்குதுங்க. பழம் ஏற்கனவே பறிச்சுட்டுங்க. கொடியில் வந்து ஏறட்டும்னு சொல்லி இங்கே தூக்கி வச்சுட்டேங்க. நிறைய பிஞ்சு போடுது பாருங்க. ஒரே ஒரு செடி தாங்க வச்சுருக்கேன் மிதிப்பாகல். ஒரே ஒரு விதை போட்டு ஒரே ஒரு செடி வளர்த்துட்டு வரேங்க. ஏற்கனவே நிறைய பாகல் இருக்குதுன்றதுனால இது விதைக்கு மட்டும் நிறைய பேர் மிதிப்பாகல் விதையும் கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி விதைக்கு வேண்டிய இதை வந்து நான் வளர்த்துறேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, இதுலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாலினேஷன் மட்டும் ஃபர்ஸ்ட்டு நம்ம காய்க்கு பண்ணி விட்டோம்னா போதுங்க. அப்படியே அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து காய் ஆயிடுதுங்க. நம்ம அதுவே ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா, காய் ஆவறதுக்கு லேட் ஆகுதுங்க. அதனால ஒரே ஒரு பிஞ்சுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணி விட்டுட்டேங்க. அப்புறம் அதுவே தானா ஆயிக்குதுங்க. நீங்க அது மாரி வரல அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மாரி பண்ணலாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்றேன். வாங்க மேல போலாம். காய்கறி வேஸ்ட்டு பாருங்க, மேல போட்டு விட்டுருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா, நான் அப்படியே மண்ணுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணி விட்டுருவேங்க. பாருங்க, இந்த கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, எடுக்கிற செடிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப 12 பேக்குங்க. எடுக்கிறதுக்கு வேண்டி இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேங்க. கத்திரிக்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 6 மாத செடிங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சரி இது எடுத்துறலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கிறேங்க. பழம் பாருங்க எப்படி பழுத்து போய் கிடக்கு. விதைக்கு தாங்க எல்லாம் விட்டுருக்குறேன். ஊதா நில கத்திரிக்காய் பாருங்க, எவ்வளோ சூப்பரா விதைக்கு ரெடி ஆகுது பாருங்க. இன்னுமே நல்லா காய் குடுக்குதுங்க. நான் தான் வந்து கத்திரிக்காய் அதிகமா இருக்கிறதுனால, ஒரு 12 செடி எடுத்துறலான்ட்டு இருக்கிறேங்க பேக்க. எடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரைக்கொடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு பேக்க வந்து அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சு, இந்த கொடியில வந்து அப்படியே ஏத்தி விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து பழச்செடி இருந்ததெல்லாம் வந்து எடுத்து மேல அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு அதையுமே வந்து ஏஆர் கார்டன்ல வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறேங்க. பழச்செடி அப்டேட் பார்க்கலாங்க நீங்க. பாருங்க, டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க இந்த கலர். இந்த விதையெல்லாம் கூட நமக்கு ஸ்டாக் இருக்குதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். சூப்பரா பாருங்க பழம் ஆகுது பாருங்க. சேலம் முள்ளு கத்திரிக்காங்க, மைசூர் கத்திரின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பழுத்துச்சுன்னா, செடி வந்து எடுத்துருவோங்க. எடுத்துட்டு கொடி அவரைகள போட்டு விட்டுருவோங்க. இந்த வாரம் சனி, ஞாயிறுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துட்டு மண்ணு கலக்குறேங்க. மண்கலவை வீடியோவும் உங்களுக்கு வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. வெண்டைக்காய் செடியும் பரவாயில்லைங்க. நல்லா இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குடுத்துட்டு வருதுங்க. குருத்த மட்டும் பார்த்து கவனிச்சு அந்த கள்ளிப்பூச்சி தாங்க எனக்கு வந்து அடிக்கடிக்கு உட்காருது. அத மட்டும் நான் வந்து பார்த்து எடுத்துருவேங்க. நசுக்கி விட்டுட்டோம்னா, வெண்டைக்காய் அழகா வளர்ந்துக்குதுங்க. இல்லைன்னா அப்படியே உட்காந்துக்குதுங்க. பாருங்க, பாலினேஷன் எப்படி ஆயிக்குது பாருங்க. சிகப்பு வெண்டை தாங்க இது. ஆனா பச்சை கலரா வைக்குது பாருங்க. எப்படி வைக்குது பாருங்க டிசைன். கத்திரி செடி பாருங்க. அடுத்து இளம்பேச்சு கத்திரி நாத்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இலசுங்க. வளர்ந்துட்டு வருது பாருங்க. அதனால தான் அந்த 12 பேக்கு கத்திரிய வந்து எடுத்துடலான்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஏன்னா, இதெல்லாம் அடுத்த பேட்சுக்கு வந்து நம்மளுக்கு வளர்ந்துருங்க. வளர்ந்து கத்திரிக்காய்க்கு பாருங்க. ஒரு 15 பேக் இருக்குதுங்க இங்க. 15 பேக்லயுமே பார்த்தீங்கன்னா, 2, 2 செடி, 2, 2 செடி, 2, 2 செடி இருக்குதுங்க. அதனால கத்திரிக்காய்க்கு வந்து அறுவடைக்கு பஞ்சம் இருக்காதுன்றதுனால, நான் வந்து அத எடுக்கிறேங்க. பாருங்க. இது கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த குருத்த தாங்க பார்க்கணும். கள்ளிப்பூச்சி தாங்க எப்ப பார்த்தாலும் மாடி தோட்டத்த ஒரு வழி பண்ணிடுது. இதுக்கு மட்டும் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆவறதில்லைங்க. 2 நாள் தாங்க நல்லா இருக்கு செடி. என்ன வைத்தியம் பண்ணாலும் 2 நாளைக்கு தாங்க செடி நல்லாயிருக்கு. அப்புறம் மறுபடியும் வந்துருதுங்க. எல்லாமே பாருங்க சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க.
ஒன்று ரெண்டு கள்ளிப்பூச்சி ஆரம்பிக்குதுங்க. அந்த ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்து இப்படி நசுக்கி விட்டுட்டோம்னா இப்போ மழை பெய்யுதுங்க, அப்படியே கழுவி விட்டுருங்க செடியை. சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க, அழகா இருக்குது பாருங்க. இலைக்கு பின்னாடிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கு செடி. அந்த குருத்துல தாங்க இப்பதாங்க ஆரம்பிக்குது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காங்க. இலையெல்லாம் பாத்தீங்கன்னா முள்ளா இருக்குது பாருங்க. பாருங்க, செதப்பட்டு உள்ள கத்திரிக்காங்க. இதுவுமே நம்ம கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க. விதை வேணும்னா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. வாங்க, தக்காளி நாற்று உங்களுக்கு நட்டது நேற்று வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்க. இப்போ என்ன அழகா குரோத் ஆகுது பாருங்க. ஒரு 8 பேக் நட்டுருக்குறேங்க. 8 பேக்லையுமே பார்த்தீங்கன்னா 2 2 செடி நட்டுருக்குறேங்க. லகடாய் மஞ்சளும், மா இஞ்சி, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு 6 8 பேக் வச்சிருக்கிறேங்க. மஞ்சள் மட்டுமே என்ன அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு தடவை உங்களுக்கு கார்டன் டூர் காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் என்னென்ன வச்சிருக்கேன், என்னென்ன நடுறேன் அப்படின்ற வீடியோ தாங்க நிறைய வரும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எப்படி என்னுடைய கார்டன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடலானே இந்த முறை வந்து கார்டன் டூர் போடுறேங்க. ஏன்னா கார்டன் டூர் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமே ஒத்துக்க மாட்டேங்குது. வெயில் காஞ்சதுல இலையெல்லாம் அப்படியே கருகி போச்சுங்க. இப்போதான் ஒரு 2 நாளாக தாங்க கொஞ்சம் வெயில் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அடுத்து இளம்பேச்சு மிளகா நாற்றுங்க. நம்ம நட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்க அழகா வளர்ந்து வருது பாருங்க. பூவே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க பூ வைக்கிது பாருங்க. மிளகா நாற்றே பார்த்தீங்கன்னா ஒரு 6 செடி இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிளகா இருக்குதுங்க. சக்கரவள்ளி கட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. அதுவுமே நான் கொடுத்துட்டு தாங்க வந்துட்டு இருக்கேன். வேணும்னா வாங்கிக்கலாங்க. இந்த கிழங்குமே பார்த்தீங்கன்னா பூராத்தையும் கொட்டி கிழங்கெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் புது மண்ணு போட்டு மறுபடியும் நான் கட்டிங்ஸ் நட்டு விடுவேங்க. இந்த 3 பேக் எப்பவுமே கிழங்குக்குனே விட்டுலான்ட்டு இருக்கிறேங்க. பெரிய பேக்குங்க, அதாவது 9க்கு 25ங்க பேக் சைஸு. அதனால அந்த மாதிரி கிழங்கு பேக்கில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே கிழங்கு வைக்குங்க. நான் அதிலே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டே தாங்க இருக்கேன். இந்த மாதிரி காஞ்ச இலைங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து தானா முளைச்ச வெள்ளரி கொடிங்க. சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க. நல்லா வளர்ந்து வருதுங்க. இது வந்து கீரை பேக்கில் தானா வளர்ந்ததுங்க. நான் அப்படியே விட்டுட்டுங்க. பாருங்க மூக்குத்தி அவரை பாருங்க, சூப்பராக வளர்ந்து நல்லா காய் கொடுத்துட்டு வருதுங்க. பரவாயில்லைங்க. அதாவது சீசன் இல்லை அப்படின்றது இந்த மூக்குத்தி அவரையில் நான் பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்க பூ பாருங்க, பூவு காய் எல்லாமே இருக்குது பாருங்க. எதுவுமே உங்ககிட்ட நான் மறைக்கிறதே கிடையாதுங்க. இருக்கிறது இதுதான் அப்படின்றது சொல்லிடுறோம். தக்காளி பாருங்க, இங்கேயும் ஒரு பேக் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்க. பொள்ளங்க நாற்று நட்டது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. பொள்ளங்க நாற்றுமே சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக வளருதுங்க. பாருங்க நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா 2 2 செடி 2 பேக் வச்சிருக்கிறேங்க. இன்னொரு பேக் நடணுங்க. பேக் காலி இல்லாதனால வச்சிருக்கிறேங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 30 பேக்கு இப்போ மண் கலந்து வாடுறேங்க. வாரிட்டு அதில் ஒரு 15 பேக் கொடி வகைக்கு கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாபியா இதெல்லாம் ஒன்றும் நடாது இருக்குதுங்க. பாருங்க லாபியெல்லாம் ஒன்றும் நடலைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நடணுங்க. சுரக்காய் நடணும், குண்டு சுரக்காய் நடணும், நீட்ட சுரக்காய் நடணும். இதெல்லாம் அப்படியே நாற்று வந்து ரெடியாக பேக்கில் இருக்குதுங்க. நான் இன்னும் இதெல்லாம் வந்து பிடுங்கி நடணுங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 பேக் நட்டது காமிச்சிருப்பேங்க. ஏன்னா அவ்வளோதான் காலி இருந்ததுங்க பேக். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் நட்டுட்டுங்க. மீதி என்னால் நட முடியல. இது பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பென்ஸுங்க. பாருங்க சூப்பராக காய் வச்சுட்டு வருது பாருங்க. விதைக்கி விட்டுட்டுங்க. எவ்வளோ நீளம் வருது பாருங்க லாங் பென்ஸ். இந்த வெயில்லையும் நம்மளால இவ்வளோ நீட்டு வளர்த்த முடியுது பாருங்க. எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்க லாங் பென்ஸ். 4 காய் இருந்தால் போதுங்க, பொரியலுக்கு சூப்பராக ஆயிடுங்க. எனக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் இந்த காயை வந்து நான் வந்து விடாத வச்சுட்டு வளர்த்துட்டு வரேன். அப்படிதான் சொல்லணும். பக்கத்தில் மேரேஜ் ஆகுது, மண்டபம் இருக்குதுங்க. கல்யாண மண்டபம். அது வந்து உங்களுக்கு வந்து சத்தம் கேட்குது பாருங்க, மேலே சத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பச்சை வரி கத்திரிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடி தோட்டத்தில் புதிய ராகுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளஞ்செடிங்க. இதெல்லாம் இப்போ காய் கொடுத்துட்டு வருதுங்க. கொத்து கத்திரி இதெல்லாம் காய் கொடுத்துட்டு வருதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இளஞ்செடி தாங்க. எல்லாமே அழகாக காய் கொடுத்துட்டு வருதுங்க பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வால் கத்திரிங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்தில் புதிய ராகுங்க. பிங்க் வாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 செடி வச்சிருக்கிறேங்க. கொத்து கத்திரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செடி வச்சிருக்கேன். பெங்களூர் பச்சை வரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடி வச்சிருக்கேன். அப்படி கலந்து கலந்து நாற்று பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஒன்றுமே இருக்குதுங்க. என்னால் பிடிங்கி நடதாங்க பேக் இல்லாததுனால நான் கம்முனு விட்டுட்டேன். சூப்பராக வச்சுட்டு வருதுங்க காய்ங்க. நம்ம குருத்து மட்டும் பார்த்து கரெக்டாக நம்ம வந்து
கவனிச்சு நம்ம அந்த கள்ளிப்பூச்சை மட்டும் நச்சுக்கிட்டோம்னா போதுங்க. நல்லா வந்து காய் குடுத்துட்டு வந்துருதுங்க. லிக்விட் தண்ணி நேத்து தாங்க ஊத்திட்டு போனேன். அந்த மாரி லிக்விட் தண்ணிய நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணுங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால புதிய பூவும் பார்க்க முடியும், அரும்பும் பார்க்க முடியும், காயும் பார்க்க முடியும். கத்திரிக்காய் அறுவடை இவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு அதுதாங்க காரணம். எப்படி வாரத்துக்கு 2 அறுவடை வந்துருதுங்க கத்திரிக்காய் மட்டுமே. சளி தாங்க இன்னுமே கொஞ்சம் லைட்டா இன்னும் சுமாராகாது இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருதுங்க. பாருங்க அடுத்த இங்க ஒரு தகடாய் மஞ்சள் பேக் இருக்குது பாருங்க. இதையும் எடுத்து அங்க அடுக்கணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு லாங் பென்ஸும், ஒரு பொடலங்காய் கொடியும் இருக்குதுங்க. பொடலங்காய் கொடியும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா பாருங்க. எல்லாமே இளைய தலைமுறைங்க இதெல்லாம். அதாவது இளந்தலைமுறைன்னு சொல்லாங்க. அவ்வளோ அழகா வளர்ந்து வருது பாருங்க. காய் பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா போதுங்க. சூப்பரா காய் ஆயிடுதுங்க. சூப்பரா பாருங்க. அப்படியே காய் வச்சுட்டு வருது பாருங்க. பீக்கங்காவும் இளங்கொடிங்க இதெல்லாம். இளம் தலைமுறைங்க. பூச்சி கொஞ்சம் கடிக்குதுங்க காய்ங்கள. சரி நானும் விட்டுறது தாங்க. எவ்வளோ தான் நாமளும் பார்க்கறது. வர்றது வரட்டும்ன்னு சொல்லி விட்டுறதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இளங்கொடிங்க. பீக்கங்காய் கொடி, பொடலங்காய் கொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த முறை பீக்கங்காய்க்கு, பொடலங்காய்க்கு, சிறகு அவரை, மூக்குத்தி அவரை இதுக்கு மட்டுமே இந்த கொடிய விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க இந்த முறை. ஆடிப்பட்டத்தினுடைய கொடிங்கள இது மட்டுமே இதுல ஏறுங்க. அவரைக்கொடி உங்களுக்கு எல்லாமே முன்னாடி வந்துருங்க. பந்தலுக்கு வந்துரும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த முறை முழுக்க முழுக்க பீக்கங்கா, பொடலங்கா அதுக்கு மட்டுமே இந்த கொடிய விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. சொரக்காய் வேணா ஒரு 2 பேக் மட்டும் மேல வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. சொரக்காயுமே பார்த்தீங்கன்னா, சொரக்காவும், பூசணிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இடத்துல தரையில போட்டு விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. பூசணிக்காவும், சொரக்காயும் அந்த மாரி பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. மலேசிய நீட்ட கோக்காவும் பார்த்தீங்கன்னா, டெய்லி சாப்பிட்றதுக்கு அளவா நான் பறிச்சுட்டு, இன்னும் இது சமைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் இதுன்னு இல்லைங்க. எனக்கு இது பச்சையா சாப்பிடதாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் இத சமைக்கவே இல்லைங்க கோவக்காய. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இளம் தலைமுறைங்க. இது ஒரு லாங் பீன்ஸ் இருக்குதுங்க. ஒரு கத்திரி இருக்கு. நீட்ட கத்திரிங்க. வெள்ளை நீட்ட கத்திரி, நெய் கத்திரி எல்லாமே இருக்குதுங்க. பாருங்க அவரைக்கா. என்ன அழகா பூ வச்சிருக்குது. காய் இதுவுமே பாருங்க நேத்து தான் வந்து புடிங்கின்னு வந்து நட்டேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இளஞ்செடி நட்டுட்டே தாங்க இருக்கேன். கத்திரிலாம் பார்த்தீங்கன்னா, நட்டுட்டே தாங்க இருக்கேன். காய் பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா சூப்பரா காய் ஆயிடுதுங்க. அதாவது அடுத்து இளம் தலைமுறை மூக்குத்தி அவரைங்க. இளங்கொடிங்க இது. நம்ப ஏப்ரல், மேக்கு நட்டதுங்க. அழகா பாருங்க. வளர்ந்து இங்க பாருங்க காய். காய் பாருங்க. இங்கேயும் பாருங்க காய். அப்படியே விட்டுட்டுங்க. மூக்குத்தி அவரைக்குமே பந்தல்ல இடம் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அவரையுமே பெருசா கொடி வந்து வெயிட் வரதில்லைங்க. அதனால அதுக்கும் இடம் விட்டுட்டுங்க. கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வளர்ந்து வருதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் வேகமா தாங்க காட்டி ஆகணும். ஏன்னா, என்ன சொல்றதுன்னா, என் டைமர் ஓடிட்டே இருக்குங்க. அதனால கொஞ்சம் வேகமா போறேங்க. நீலகுண்டு கத்திரிக்காய் பாருங்க. என்ன அருமையா இருக்கு. நேத்து தாங்க காய் பறிச்சேன். இத கவனிக்காத விட்டுட்டேன். சூப்பரா லட்டு மாரி இருக்குது பாருங்க கத்திரிக்காய். எல்லாம் இளங்கத்திரிக்காங்க. கத்திரிக்காய பொறுத்தவரைக்கும் பறிச்சுனே இருக்க வேண்டியதுதாங்க நானு. பாருங்க, அருமையான காய். கலர் தாங்க அவ்வளோ அட்ராக்ஷனான கலர். எல்லாமே பார்த்தீங்கன்னா, புதிய ரகம் தாங்க. நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா, காய் இப்ப பறிச்சுட்டேங்க. இதுவுமே செதப்புடிப்பான கத்திரிக்காய் தாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இளஞ்செடி தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுக்கலைங்க. அப்படியே வச்சிருப்பேன். குண்டு பவானிங்க. சூப்பரா வந்து காய் வச்சுட்டு வருது பாருங்க. செதப்புடிப்பான கத்திரிக்காய் தாங்க நெறைய இருக்கு செடி. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அருமையா வளர்ந்துட்டு வருதுங்க. இதுவுமே நம்மளுடைய மாடி தோட்டத்துல புதிய ரகங்க. பாருங்க. டிசைன் பாருங்க என்ன அழகா இருக்கு. இதனுடைய விதையுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணும்னா வாங்கிக்கலாங்க. பாருங்க. கலர் பாருங்க என்ன கலர். என்னுடைய மாடியில வெரைட்டி காட்டணுன்னே இவ்வளோ வெரைட்டி நான் வைக்கிறேங்க. சூப்பரான இதுவுமே ஒரு புதிய ரகம் தாங்க. இதுவுமே வந்து விதை நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. அதாவது பிளாக்ல உங்களுக்கு வந்து டபுள் கலர் மாரி வருங்க இது. இந்த மாரி டிசைன் நானே இப்ப தாங்க பார்க்குறேன். அதாவது என்னுடைய மாடி தோட்டத்துல தாங்க நானுமே பார்க்குறேன். பாருங்க வால் கத்திரிக்காய் எவ்வளோ நீளமா வச்சிருக்கு பாருங்க. ஆனா இந்த ரகம் உண்மையிலே சூப்பருங்க. நல்ல காய் வச்சுட்டே இருக்குதுங்க. அதாவது அதிகமான காய் வேணும்னு நம்ப ஆசைப்பட்டோம்னா, இந்த காய் நான் ரெஃபர் பண்ணுவேங்க.
நல்லா காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுட்டே வருது பாருங்க. பெங்களூர் பச்சை வரிங்க. இந்த மாதிரி வந்து பெங்களூர் பச்சை வரி வந்துருச்சுங்க. அதாவது பிங்க் கலர்ல தான் உங்களுக்கு வந்து வரி நில கத்திரிக்காய் நான் வச்சிருப்பேன். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ வந்து பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காய் வந்துருச்சுங்க. ஒழுங்கா பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. எல்லாமே காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தொங்கிட்டு வச்சுட்டு வருதுங்க. அடுத்து இளம் பேட்சுமே பார்த்தீங்கன்னா அழகா வளர்ந்துட்டு வருதுங்க. இப்படி இளம் பேச்சும் வச்சுட்டே இருக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து காய் வந்துட்டே இருக்குங்க. பூ பாருங்க, லாங் பென்ஸ் என்ன அழகா வச்சுட்டு வருது பாருங்க. சொரக்காவும் பாருங்க வச்சுட்டு வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொடிங்க. அதனாலதான் இப்ப புது கொடி நம்ம நட்டு வச்சிட்டோம்னா இது முடிய முடியும் நம்மளுக்கு வந்து புது கொடி வந்து காய் வர ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க. பாருங்க. பாய்.